பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 37வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆறுதலான வார்த்தை. பல வேளைகளிலே வாழ்க்கையிலே துன்பங்களும் போராட்டங்களும் நெருக்கங்களும் அதிகமாக நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது மனசில் என்ன வருது? ஆண்டவர் நம்மை முற்றிலும் புறக்கணித்து விட்டாரா? ஆண்டவர் நம்மை தள்ளிவிட்டாரா என்றெல்லாம் ஏகப்பட்ட எண்ணங்கள் மனதிலே வரக்கூடிய அளவிற்கு சில சூழ்நிலைகள் நம் வாழ்விலை சந்திக்கிறோம். நானும் அப்படியெல்லாம் பல சூழ்நிலைகளை சந்தித்திருக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் தான் ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார்? நீ என்கிட்ட வந்துட்டேன்னா உன்னை நான் புறம்ப தள்ளவே மாட்டேப்பா, தள்ளவே மாட்டேன் மகளே. நான் தள்ளுகிற தேவன் அல்ல, தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்றெல்லாம் வசனம் இருக்கிறது. ஆண்டவர் ஒருபோதும் உங்களை தள்ள மாட்டார். பிரச்சனைக்கு காரணம் பல இருக்கிறது. அதனால் ஆண்டவர் உங்களை தள்ளணும்னு நினைக்கிற தேவன் அல்ல, அவர் உங்களை அரவணைக்கிற தேவன். இந்த உலகத்தில் மனிதர்கள் நம்மை தள்ளி விடுவார்கள். யோசேப்பு அவனுடைய சகோதரர்களே குழியிலே தள்ளி போட்டார். இந்த உலகத்தில் சொந்த பந்தங்கள் நம்மை எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ தள்ளிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். பொறாமை கொண்ட மனிதர்கள், கூட வேலை பார்க்குறவங்க, கூட இருக்கிறவங்க, இந்த உலகத்தில் எத்தனையோ விதத்தில் நண்பர்களாக இருக்கிறவர்கள் கூட நம்மை தள்ளிவிட பார்க்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் நம்மை தள்ளிவிட மாட்டார், அவர் நம்மை தூக்கி விடுவார். அது மாத்திரமல்ல, என்னை விட்டு போய் இன்னும் விரட்டி அடிக்கிறவர் அல்ல. ஏன்ட்டு நீ வந்துட்டேன்னா உன்னை ஒருபோதும் தள்ளி விட மாட்டேன், உனக்கு உதவி செய்வேன், ஆதரவாக இருப்பேன், வழிகாட்டுவேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். சத்துருவானவன் சாத்தான் நம்முடைய சிந்தனைகளை குழப்பி இப்படிலாம் நினைக்கும் போது நம்ம ஆண்டவரை விட்டு பின்வாங்கிடுவோம், ஜபத்தை நிறுத்திடுவோம், வேதத்தை தியானிக்கிறத நிறுத்திடுவோம், ஊழியக்கிறதை நிறுத்திடுவோன்னு அவன் தந்திரமாக திட்டமிடுகிறான். ஆனால் ஆண்டவருடைய நாமத்தினாலே அந்த சோதனைகளை எல்லாம் மேற்கொள்ள இந்த வசனங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். ஆண்டவர் என்னை தள்ள மாட்டார், சாத்தானே அவர் என்னை சேர்த்து கொள்ளுகிற தேவன் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய நாமத்தினால் இந்த வார்த்தைகளை அறிக்கையிடும் போது ஆண்டவருடைய உள்ள மகிழ்ச்சி அடைகிறது, நமக்கும் அது ஒரு பலனை தருகிறது. ஆகவே ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார், நான் உன்னை புறம்பே தள்ளுவதே இல்லை மகளே மகனே என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அப்படி ஆண்டவர் நம்மை தள்ளிவிடாமல் நமக்கு உதவி செய்து நமக்கு வேண்டிய காரியங்களை செய்யணும்னா நாம ஒன்று செய்யணும். அதே வசனத்தில் இருக்கிறது பாருங்க, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அப்போ நாம் என்ன செய்யணும்? அவர்கிட்ட வரணும். நம்ம வேற எங்கேயோ போயிடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவர் சமூகத்தில் வந்து, ஆண்டவரே நான் உங்கள் பிள்ளை, ஆண்டவரே உம்மிடத்தில் வந்திருக்கிறப்பா, என்னை தள்ளிவிடாதவரே, தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிற எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி அவரிடம் வர வேண்டும்.